வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் நிஃப்டி இன்னும் ஒரு சில செக்டர்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மில் தான் இருக்குது. ஒரு சில செக்டர்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில் ரயில்வே செக்டர், டிஃபென்ஸ் செக்டர், ஏஐ செக்டர்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பர்டிகுலராக ஒரு சில பப்ளிக் செக்டர் கம்பெனிஸும் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் செக்டராக இருக்கிற பேங்கிங் செக்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் தான் இருக்குது. இன்னும் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. ஐடி செக்டர் வந்து இப்போ ஓரளவுக்கு பாசிட்டிவாக டர்ன் ஓவர் ஆயிருக்கு. ரிமைனிங் டிஃபென்சிவ் செக்டர்னு சொல்ற எஃப்எம்சிஜி செக்டர் ஆகட்டும், அதே மாதிரி ஃபார்மர் செக்டர் வந்து இன்னும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் ஓரளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இந்த செக்டர் டர்ன் ஓவர் நடக்கிறப்ப இந்த பேங்கிங் செக்டர் வந்து நல்ல மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கூடிய சீக்கிரம் வரப்போகிற மாதத்தில் ரேட் கட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க யூஎஸ் ஃபெட்ல. அப்படி ரேட் கட் நடக்குது அப்படின்னா பேங்கிங் செக்டருக்கு அது வந்து ஒரு நல்ல நியூஸாக இருக்கும். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் மார்க்கெட்டில் ஒரு சில குவாலிட்டியான பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்ஸ் தனியாக இருக்குது. அது இல்லாமல் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பேங்க்ஸ் வந்து நிறையா இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டக் மஹிந்திரா இது எல்லாமே லார்ஜ் பேங்காக கன்சிடர் பண்ணாலும் இதில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சுருப்போம். ரிமைனிங் இருக்கிற பேங்க்ஸ், அதாவது ப்ரைவேட் செக்டரில் லீடிங் பிளேயராக இருக்கிற பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்குது, ஃபெடரல் பேங்க் இருக்குது, கர்நாடகா பேங்க் இருக்குது, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் இருக்குது. ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ கிடைச்சிருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே வந்து நம்ம டாப் லெவல் பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத பெட்டரான ஆப்ஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகட்டும், ஐசிஐசி பேங்க் ஆகட்டும், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக், இண்டஸ்இண்ட் பேங்க் இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சர்வீஸ் செக்டரில், அதாவது பேங்கிங் செக்டரில் ஸ்டாக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த டாப் 5 பேங்க்ஸில் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐசிஐசி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆஃப்டர் மெர்ஜருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்காம தான் இருக்குது. அதே மாதிரி கோட்டக் வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து கன்சல்டேஷன் மோடில் தான் இருக்குது. அதுவுமே வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்காம தான் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்கும் வந்து இப்போ 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த டாப் 5 பேங்க்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் எல்லாமே ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் பேங்க்கை வந்து மூவ் பண்ணலாம். இப்போ இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டக், ஹெச்டிஎஃப்சி இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல கரெக்ஷன் ஆகி தான் இருக்குது. ஐசிஐசி பேங்க் வந்து எக்ஸலண்ட்டாக க்ரோத்தை கொடுக்குது. கொஞ்சம் இந்த ரிமைனிங் பேங்கை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குவாலிட்டியான பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போர்ஷன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நம்ம ரிமைனிங் பேங்க்ஸை கன்சிடர் பண்ணலாம். அதில் ஒரு முக்கியமான பேங்க் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை சொல்லலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 1 இயராக வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. நியர்லி 100 ரூபீஸ்க்கு பக்கமாக போனது இப்போ கரெக்ஷன் ஆகி 70 ரூபீஸ்க்கு பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே வந்து ரேட் கட் எல்லாமே அந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்த பேங்க் வந்து பிலோ 70க்கு கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி போச்சு அப்படின்னா இந்த பேங்கை வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் பீரியடு நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து இந்த மெர்ஜர் நடக்க போகுது. ஐடிஎஃப்சி லிமிடெடுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு நடக்குது. அந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இப்போ வந்து பெரிய ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டும் இப்போ கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாப் லெவல் பேங்க்ஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னா ரிமைனிங் பேங்க்ஸ் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணுங்கள். ரிமைனிங் பேங்க்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எந்த அளவுக்கு நல்ல க்ரோத் ஓரியன்டாக மூவ்மெண்ட் கொடுக்குதோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க்கும் வந்து நல்ல மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 123 ரூபாயா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 195 ரூபாயா இருக்குது. ஸோ புக் வேல்யூ விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கர்நாடகா பேங்க்கும் சவுத் இந்தியன் பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா புக் வேல்யூ விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கர்நாடகா பேங்கோட புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 287 இருக்கு. கர்நாடகா பேங்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 230 ரூபாயா இருக்கு. தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் வந்து புக் வேல்யூக்கு ஈக்குவலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 437 ரூபாயா இருக்கு புக் வேல்யூ. இதோட பிரைஸ் வந்து 466 ரூபாயா இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ 45 ரூபீஸாக இருக்கு. இதில் வந்து 73 ரூபீஸ்க்கு பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து பிலோ புக் வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 33 ரூபாயா இருக்கிற புக் வேல்யூ வந்து இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 25
rupees இருக்கு. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கோசரம் யாரும் கன்சிடர் பண்ணிடாதீங்க. இது 26, 27 அந்த ரேட்ல வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அதே மாதிரி ஆஃப்டர் ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் வந்து இந்த ரேட்ல தான் வந்து செட் ஆகி கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்ல கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்கு. அதுவுமே கூடிய சீக்கிரம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நல்ல growth ஓரியன்டா மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஃபெடரல் பேங்க்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க சவுத் மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. கர்நாடகா பேங்க் வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 5 ஸ்டாக்ல வந்து நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கே ஃபெடரல் பேங்கே டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க் ஜாஸ்தி ஹோல்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 5 ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி பேங்க் ஃபெடரல் பேங்கே கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா பேங்க் ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. அதையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான பேங்க் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரு 5 to 10 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ற அப்படி இருந்தா எஸ்ஐபி மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் இப்போ வரப்போற ஃபெட் ரிசர்வோட ரேட் கட் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்னா ஒரு ஹெவியான ஃபால் வருது மறுபடியும் பேங்கிங் செக்டர்ல அப்படின்னா ஒரு லம்சமான அமௌண்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஒரு 15 to 20% வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ற பேங்க் தான். முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப் பேங்கை ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ரிமைனிங் மிட் கேப் ஸ்மால் கேப் பேங்க்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.